வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் மீது அதிரடி நடவடிக்கை. காசாவின் ரஃபா நகரம் இஸ்ரேலிய இராணுவத்தால் முழுமையாக சுற்றி வளைப்பு. உக்ரைனின் சுமி நகரத்தை குறிவைத்து ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல். இந்தியாவில் ஏற்பட்ட பெரிய வெடிவிபத்தில் பலர் பலி. தென்கொரியாவின் தலைநகர் சோலில் இடிந்து விழுந்ததாக சுரங்கப்பாதை. இஸ்ரேலிய இராணுவம் ஹமாஸ் கட்டளை மையத்தை தாக்கியதில் தளபதி பலி. இனி விரிவான செய்திகள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் 30 நாட்களுக்குள் தாமதமாக வெளியேற வேண்டும் என அந்நாட்டு அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவர்கள் கைது செய்யப்பட்டு கைவிலங்கு மாட்டி விமானம் மூலம் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அத்துடன் அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கூறப்படுவதாவது, அமெரிக்காவில் 30 நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் உடனடியாக தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். இந்த உத்தரவை ஏற்க மறுப்பவர்கள் அபராதம் மற்றும் சிறை தண்டனைக்கு உள்ளாக்கும் அபாயம் உள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், தாமதமாக முன்வந்து உடனடியாக வெளியேறுங்கள். இதனால் கிடைக்கும் பலன் என்னவென்றால், தாமாக முன்வந்து வெளியேறுவது பாதுகாப்பு. நீங்கள் விருப்பப்படும் விமானத்தில் செல்லலாம். நீங்களே வெறும் பட்சத்தில் அமெரிக்காவில் சம்பாதித்த பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளலாம். நாங்களாக வெளியேற்றாமல் நீங்களே வெளியேறினால் எதிர்காலத்தில் சட்டப்படி அமெரிக்காவுக்கு வர முடியும். தாமதமாக வெளியேறுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்னவென்றால், கைது செய்யப்பட்டு உடனடியாக வெளியேற்றப்படுவீர்கள். எப்படி பயணம் செய்வது என்று முடிவு செய்ய எந்த வாய்ப்பும் கிடைக்காது. வெளியேற உத்தரவு கிடைத்த நாளுக்கு பின்னர் கடுமையான அபராதம் விதிக்கப்படும். அதனுடன் தாமதமாக வெளியேற விரும்புபவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்க வாய்ப்பு உள்ளது. எதிர்காலத்தில் சட்டப்படி மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய இராணுவம் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன காசா முனை பகுதியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே போர் நடந்து வருகிறது. அதனுடன் பாலஸ்தீனத்தில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலிய இராணுவம் காசாவில் மிகப்பெரிய பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சும் தெரிவித்தது. இஸ்ரேலிய இராணுவத்தின் 188வது சிறப்பு நடவடிக்கை கட்டளை தளம் தெற்கு காசாவில் நடந்து வரும் தரை நடவடிக்கைகளின் போது 50க்கும் மேற்பட்ட ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை கொன்றதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அறிவித்துள்ளது. 188வது பிரிகேட் போர்க்குழு தீவிரவாத உள்கட்டமைப்பை தகர்த்து செயற்பாட்டு கட்டுப்பாட்டை நிறுவும் நோக்கத்துடன் ரஃபா நகரம் முழுமையான இஸ்ரேலிய இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய இராணுவம் நகரத்தின் புதிய பகுதிகளில் இலக்கு நடவடிக்கையை தொடர்கிறது. நடவடிக்கையின் ஒரு பகுதியாக IDF பல சுரங்கப்பாதை தண்டுகள், கண்காணிப்பு நிலையங்கள், கன்னிவெடியில் சிக்கிய கட்டிடங்கள் மற்றும் இஸ்ரேலிய துருப்புக்களுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருந்த கூடுதல் தீவிரவாத உள்கட்டமைப்புகளை கண்டுபிடித்து அளித்தது. ரஃபாவையும் கான்யூனிஸ் நகரையும் பிரிக்கும் மொராக் தாழ்வாரத்தை இராணுவம் நிறுவி முடித்தது. கடந்த 24 மணி நேரத்தில் துருப்புகள் ரஃபாவை சுற்றி வளைத்து முடித்தனர். ரஃபாவிலிருந்து காசாவின் பிற பகுதிகளுக்கு ஆயுதங்கள் கடத்தப்படுவதை தடுக்கவும், திடீர் தாக்குதலை தடுக்கவும் சுற்றி வளைப்பு மற்றும் மொராக் தாழ்வாரம் நிறுவப்பட்டது. தாழ்வாரம் அமைக்கப்படாமல் தரைக்கு மேலே இதை செய்ய இயலாது. இராணுவத்தின் கூற்றுப்படி இந்த நிலைப்பாடுகள் ரஃபாவில் ஹமாஸின் எஞ்சியிருக்கும் படைகளை தோற்கடிப்பதை IDFக்கு எளிதாக்குகிறது. உக்ரைன் உள்துறை அமைச்சர் உக்ரைனின் சுமி நகரத்தை குறிவைத்து ரஷ்யா இன்று நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்டதுடன் 7 பேர் சிறுவர்கள் உட்பட 83 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். உள்துறை அமைச்சு அதிகாரிகள் உயிரிழப்பு எண்ணிக்கை முதற்கட்ட தரவுகளின்படி இருப்பதாகவும், மக்கள் தெருவின் நடுவில், கார்களில், பொது போக்குவரத்தில், வீடுகளில் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். அத்துடன் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் இந்த தாக்குதலுக்கு உலகம் உறுதியாக பதிலடி கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஒரு தீவிரவாதத்திற்கு தகுதியான ரஷ்யா மீதான அணுகுமுறை தேவை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அதனுடன் ரஷ்யா ஏவுகணை ஒரு சாதாரண நகர தெருவை, சாதாரண வாழ்க்கையை, வீடுகளை, கல்வி நிறுவனங்கள், தெருவில் உள்ள கார்கள் என்று தாக்கியதாகவும் இப்போது மீட்பு நடவடிக்கை நடந்து வருவதாகவும் கூறினார். இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலம் அனகப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள
கைலாசப்பட்டினத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. அத்துடன் பட்டாசுகள் வெடித்து சிதறின. இங்கு இருந்த ஏராளமானோர் தீக்காயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை கடும் போராட்டத்திற்கு பின்னர் அணைத்தனர். அதனுடன் தீ விபத்தில் சிக்கியவர்களையும் மீட்டனர். இந்த தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்தோடு படுகாயமடைந்த 7 பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். இஸ்ரேலிய ராணுவம் காசாவுக்கு எதிரான முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முடிவுக்கு வந்ததை தொடர்ந்து காசா பகுதியில் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா முனை மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அத்துடன் கடந்த மாதம் 18ஆம் தேதி காசாவில் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் வடக்கு காசா நகரில் உள்ள அல் அஹ்லி மருத்துவமனை மீது இஸ்ரேல் குண்டு வீசுகளை வீசி தாக்கியது. இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் அங்கு மருத்துவ சேவை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் தவித்து வருகிறார்கள். இஸ்ரேல் தாக்குதலில் மருத்துவமனை கட்டிடம் இடிந்து உருகுலைந்தது என கூறப்படுகின்றது. தென்கொரியாவின் தலைநகர் சோலின் புறப்பகுதியான வாங்மயோ என்ற நகரத்தில் பொதுமக்கள் வசதிக்காக சுரங்கப்பாதை கட்டப்பட்டு வந்தது. அந்த சுரங்கப்பாதை இன்று திடீரென இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் சுரங்கப்பாதை பணியை மேற்கொண்ட 2 ஊழியர்கள் சிக்கிக் கொண்டனர். அதனுடன் தகவல் அறிந்து விரைந்து வந்து மீட்பு குழுவினர் இடிபாடுகளுக்குள் சிக்கிய 2 பேரையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். சுரங்கப்பாதை அமைக்கும் போது அருகே உள்ள கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டதால் பெரும்பாலான உயிர்கள் பணியை நிறுத்திவிட்டு புறம்பட்டுள்ளனர். அப்போது திடீரென சுரங்கம் இடிந்து விழுந்துள்ளது. இதில் 2 பேரும் சிக்கிக் கொண்டனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF மற்றும் இஸ்ரேலிய உலக உளவுத்துறை வடக்கு காசாவில் உள்ள அல் அஹ்லி மருத்துவமனைக்குள் அமைந்துள்ள ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை தாக்கிய இராணுவம் அறிவித்தது. இதில் ஹமாஸ் இயக்கத்தின் அப்பகுதிக்கான தளபதி இஸ்ரேலிய இராணுவத்தால் கொல்லப்பட்டார். இஸ்ரேலிய சிவிலியன்கள் மற்றும் படையினருக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிடவும் ஒருங்கிணைக்கவும் இந்த மையம் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 இஸ்ரேலிய ஏவுகணைகள் ஒரு பிரதான காசா மருத்துவமனையின் உள்ளே ஒரு கட்டிடத்தை தாக்கி அவசரகால மற்றும் வரவேற்பு பிரிவை அளித்து மற்ற கட்டமைப்புகளை சேதப்படுத்தியதாக மருத்துவர்கள் கூறினார்கள். அல் அஹ்லி அரபு பாப்லிஸ் மருத்துவமனையின் சுகாதார அதிகாரிகள் தாக்குதல் நடைபெறுவதற்கு சற்று முன்பு இஸ்ரேலிய பாதுகாப்புடன் தன்னை அடையாளப்படுத்திய ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்ததாக ஒருவர் கூறியதை அடுத்து நோயாளிகளை கட்டிடத்திலிருந்து வெளியேற்றினர். முன்கூட்டியே எச்சரிக்கைகள், துல்லியமான வெடிப்பொருட்கள் மற்றும் விமான கண்காணிப்பு உட்பட பொதுமக்களின் பாதிப்பை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன என்று IDF கூறியது. செவிலியன் உள்கட்டமைப்புக்குள் செயற்படுவதன் மூலமும் மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துவதன் மூலமும் சர்வதேச சட்டத்தை ஹமாஸ் தொடர்ந்து மீறுகிறது என்று IDF வலியுறுத்தியது. காசாவின் மருத்துவ வசதிகளில் தீவிரவாத நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான கோரிக்கையை இராணுவ அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தினர். சமூக ஊடகங்களில் பரவிய படங்களை உடனடியாக உறுதி செய்ய முடியவில்லை. அந்த படங்கள் நூற்றுக்கணக்கான இடம்பெயர்ந்த குடும்பங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதை காட்டின. அவர்களில் சிலர் நோய்வாய்ப்பட்ட உறுப்பினர்களை மருத்துவ படுக்கைக்கு இழுத்து செல்கின்றனர். ஹமாஸ் நடத்தும் அரசாங்க ஊடக அலுவல் அதன் அறிக்கையில் இந்த தாக்குதலை ஒரு கொடூரமான மற்றும் இழிவான குற்றம் என்று கண்டனம் செய்தது. இஸ்ரேல் காசா பகுதியில் எஞ்சியிருக்கும் சுகாதாரத்துறையை அகற்றுவதன் முறையான திட்டத்தின் ஒரு பகுதியாக 34 மருத்துவமனைகளை வென்றுமென்றே அழித்து சேவையிலிருந்து வெளியேற்றியது என கூறியது. அக்டோபர் 2023 அல் அஹ்லி மருத்துவமனையின் மீதான தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். குண்டுவெடிப்புக்கு இஸ்ரேலின் விமான தாக்குதலே காரணம் என்று பாலஸ்தீன அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் ராக்கெட் ஏவுதல் தோல்வியடைந்ததால் குண்டுவெடிப்பு ஏற்பட்டதாக இஸ்ரேல் கூறி குற்றச்சாட்டை மறுத்தது.